ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் இராக்கெட் ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸ்லேருந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பொன்மேன். அண்ட் இந்த படத்தோட ஜானர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாக் காமெடி த்ரில்லர். அண்ட் இந்த படத்தோட ரன் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 hours 7 minutes. அண்ட் இந்த படத்தோட OTT பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதி சங்கர். அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா GR இந்துகோப்பன் உடைய 4 தெருப்புக்கர்ன்ற ஒரு நாவலை தழுவி தான் இதை எடுத்திருக்காங்க. அண்ட் சனுஜான் வர்கீஸ் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியை பார்த்துக்கிட்டாரு. நிதின்ராஜ் அரோல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜஸ்டின் வர்கீஸோட அமேசிங்கான மியூசிக்கில் இந்த படத்தை நல்லா இயக்கியிருக்காங்க. படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா அஜீஷ்ன்ற கோல்டு டீலர் பார்த்தீங்கன்னா அவருக்கு சொந்தமான சில தங்க நகைகளை வந்துட்டு அவர் தெரிஞ்ச நகைக்கடையிலேருந்து பாரோ பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு வில்லேஜ் வெட்டிங்க்கு கடனாக கொடுக்குறாரு. ஆனால் அவரே வந்துட்டு ஒரு சம்பவத்தில் மாட்டிக்கிறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா கடனாக கொடுத்தவங்க அந்த பேர் பார்த்தீங்கன்னா அந்த பேரில் இருக்கிற ஹஸ்பண்ட் வந்துட்டு மொத்தமாக அந்த தங்கத்தை ஆட்டையை பண்ணிவிட்டு இவரை வந்துட்டு ஃபுல்லாக கத்தம் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ற பிளானில் இருக்கார். ஸோ அதுலேருந்து என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்றது தான் படத்தோட கதை. படத்தோட ஹீரோவா அதாவது அஜீஷ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பேசில் ஜோசப் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் நம்மளை வந்துட்டு ஒரு செகண்ட் கூட அசையாமல் படத்துலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு அவர் நம்மளை சிரிப்பேற்றதாக இருக்கட்டும், சர்க்காசமாக பேசுகிறதா இருக்கட்டும், அதே சமயம் எமோஷ்னல் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபுல் செக்லிஸ்ட்டில் டிக் பண்ணிகிட்டே போகிறாருங்க. நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ ஆனால் நீ நல்லா பண்ணுற. அண்ட் ஆல்சோ தேர் வில் பி அ மொமெண்ட் லைக் அதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிரேக் டவுன் ஆகி பேசுகிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு தாங்க சொல்லணும். சச்சின் கோப்பு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் வருவார். நல்ல பிக் ஸ்பேஸே கொடுத்துருப்பாங்க செகண்ட் ஹாஃபில். ரொம்ப நேச்சுரலாகவே இருந்துச்சு. அதாவது ஒரு ஆள் அதாவது ப்ரான் ஃபார்மிங் பண்ணுற ஒரு ஆள் அவரோட வாழ்க்கைக்காகவும் அண்ட் அந்த ப்ரான்ஸ் மேலே இருக்கிற அன்பையும் ரொம்ப சூப்பராகவே போர்ட்ரே பண்ணியிருப்பார். அந்த டஃப்னஸ் எல்லாமே பக்காவாக நடிச்சிருப்பார். இவருக்கு இதான் வேலை. அதுவுமே அந்த கிளைமேக்ஸில் வர சேஸ் சீனும் அந்த ஃபைட் சீனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருங்க. அண்ட் லிஜோ மோல் ஜோஷ் படம் ஃபுல்லாகவே நடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க நிறைய டாக் போர்ஷன் இருக்காது. பட் ஸ்டில் அவங்களோட அந்த மெசேஜ் பக்காவாக கன்வே ஆகிடும். லைக் அதாவது ஒரு உமனோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் அதாவது கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷனாக இருந்தாலும் அது அவங்க எடுக்கிற மாதிரி இருக்காது. பட் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எடுக்கிற மாதிரி இருக்குன்றத சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதை நல்லாவும் நடிச்சும் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் கோரை நமக்கு ரொம்ப சூப்பராகவே புரிய வச்சுருப்பாங்க. அதர் கேரக்டர்ஸில் வர நிறைய பேர் நமக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த ஆனந்த் மன்மதன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டரை கொஞ்சம் நமக்கு நோட்டபுளாக கொடுத்துருப்பாங்க. லைக் எப்படின்னா அவர் வந்துட்டு வெளிப்படையாக காட்டுறப்போ ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக காமிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த ஆர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை போல இருக்கும் அப்படிங்கிறத நல்ல ஆக்டில் கொடுத்துருப்பாரு அவர். ஸோ ஓவராலாக பொன்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நரேட்டிவை அடாப்ட் பண்ணியிருக்கோம். லைக் எப்படின்னா ஒரு ஃபேமிலி டவுரிக்கே எப்படி மாட்டிக்குது, அதே சமயம் கோல்டு டீலர்கிட்ட இருந்து வாங்கின அந்த கடனாக இருக்கட்டும் அது வந்து எப்படி பிரச்சனையில் முடியுது அப்படிங்கிறத ரொம்ப இன்டென்ஸாக காமிச்சிருப்பாங்க. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு, சீக்கிரம் பிடிக்கணும் இல்லை நான் இதை தொடரும்னு நினைக்கிறேன். அதே சமயம் நம்ம வந்துட்டு எப்பவுமே கடன் வாங்கிட்டு அவங்களோட பிரச்சனையை தான் நம்ம நோட் பண்ணுவோம். பட் இங்கே ஒரு சேஞ்சுக்கு அந்த கடன் கொடுத்தவரோட பிரச்சனையை காட்டுறதுங்கிறது ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இது ஒரு நல்ல சப்டிலான நரேட்டிவில் தான் கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் கேஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அதே சமயத்தில் கொல்லத்தை வந்துட்டு நமக்கு அந்த லொக்கேஷனை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும், டைட்டில் ட்ராக்காக இருக்கட்டும், அண்ட் அந்த என்டையராக நமக்கு கொல்லமை காட்டுறப்போ ரொம்ப அழகாகவும் இருக்கும். மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் குட்டாகவே போக தான் செய்யுங்க. அண்ட் நான் இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் ஆல் அபவுட் சர்வைவல் அன்டில் ஹோல்டிங் பிரெத் இன்சைட். நமக்கு மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருப்போம், நிறுத்த மாட்டோம். ஸோ இந்த படத்துக்கு இராக்கெட் ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.6. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இராக்கெட். அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரும். டாட்டா பை பை பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இல்லைனா பிபி அஜீஷ் வந்துட்டு உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அனுப்பி விட்ருவேன்.